ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்க கலை டெய்லர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேபி ஃப்ராக் பார்க்க போறோம். ஒரு 9 to 10 இயர்ஸ் பேபி ஃப்ராக் பார்க்க போறோம். இது வந்து ஃபுல்லாவே ஃப்ளீட்டுங்க. இது ஒரு பட்டு சாரீ. மாமுக்கும் தச்சாச்சு. டாட்டருக்கு மட்டும் தச்சது நான் வீடியோவா அப்டேட் பண்றேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ. ஃப்ரண்ட்ல மட்டும் நான் ஃபுல்லாவே ஸ்கேலப் குடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்ல வந்து ஷோல்டர்லேருந்து ஆர்ம் வரையும் ஸ்கேலப் குடுத்துருக்கேன். பேக்ல ஜிப்பு குடுத்து ஃபுல்லாவே ஃப்ளீட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் ஸ்டிச்சிங் பார்க்கணுன்னா இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். எந்த ஒரு ஸ்கிப்பும் இல்லாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் எதையுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்திருக்கேன். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஒரு 17 நிமிஷம் வீடியோ போகும். 17 நிமிஷம் ஸ்டார்டிங் டு எண்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும். ஒரு வேளை இந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணணும், ஸ்டிச்சிங்கில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய சேனலில் நம்பர் இருக்குது. எடுத்து ஸ்பெஷலி லேடிஸ் மட்டும்தான் மெசேஜ் பண்ணணும். அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். ஜென்ஸுங்களுக்கெலாம் பண்ணாலும் நான் கொடுக்க மாட்டேன். அதனால் நீங்களாம் பண்ணாதீங்க. இன்னொன்று, காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்குள்ளே மெசேஜ் பண்ணுற எல்லாருக்குமே சொல்லித்தருவேன். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் என்னோடய சேனலில் இருக்குது. என்னோடய ஷார்ட்ஸ்லேயுமே நம்பர் இருக்குது. எல்லாத்துலேயுமே நம்பர் இருக்குது. பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது முக்கியமாக வீட்டில் இருக்க லேடிஸ்க்காக மட்டும்தான் இது. அப்புறம் வந்து என்னக்கா நீங்கள் வீடியோவில் சொன்னீங்க, அப்புறம் வந்து எனக்கு சொல்லித்தரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. வாங்க பார்க்கலாம். இந்த ஃப்ராகோட ஃபுல் ஹைட் வந்து 30 இன்ச்சு. ஆஃப் பாடி வந்து 10 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கோம். பாப்பா கொஞ்சம் டாலாக இருப்பா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃப்ளீட்டை வைக்கல, அயன் பண்ணேன். ஆனால் அயன் பண்ணது மட்டும் இதில் ஆட் பண்ணல. அயன் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அப்படி அதில் போய் பாருங்கள். ஷார்ட்ஸில் பாருங்கள். அப்போ தான் தெரியும் இது நான் எப்படி அயன் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அயன் பண்ணி ஒரு ஸ்ப்ளீட்டையும் எடுத்து வச்சு பின் பண்ணி அயன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க உங்களுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். என்னடா வளன்னு பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காம வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் இருக்க மெஷர்மெண்ட்டை ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் லைனிங்கில் கேன்வாஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அயனும் பண்ணி வச்சுருக்கேன். ஒரிஜினல் ஃபேப்ரிக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்குற ஸ்கேலப்பு. ஆம்கிட்டேருந்து கொடுக்குறோம் இல்லையா, அது ஸ்கேலப்பு. இது பேக்கு ஃப்ரண்ட்டு சேம் கலர் தான். நான் ஏன் பேக்கோட ஃப்ரண்ட்டோட பேக் ஏன் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன்னா, இங்கே ஜிப்புக்கான தையல் அளவு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அது மடித்து தைக்கிறதுக்கான தேவைப்படும். அதெல்லாம் 1/4 இன்ச்சு. இந்த மாதிரி இதுக்கான கட்டிங் வீடியோ வேணும்னா எனக்கு கட்டிங் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது வந்து கஸ்டமர் கொடுத்தாங்கன்றதுக்காக லைனிங் கம்மியாக தான் கொடுத்தாங்க. அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஹிப்பில் கட் பண்ணுவோம்ல பார்ட்ரு, அது எப்படி ஜாயின் பண்ணணும் நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். அதை பாட்டமில் ஜாயின் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பார்டர் பெருசாக தெரியும், அழகாக இருக்கும். இதை நம்ம பாட்டமில் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஆல்ரெடி அவங்களோட கிளாத் பாதி யூஸ் பண்ணிட்டோம். ஒரு சாரியில் 2 பேருக்கு தைக்கிறோம். அதனால துணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாட்டமில் தைக்கும் போது எதனா ஒரு எட்ஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரே அலவன்ஸாக தைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமே தெரியாது. தைச்சிட்டு ஓவர்லாக் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே தையல் போடக்கூடாது. ஓவர்லாக் பண்ணிட்டு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும்னு. இதோ அயன் பண்ணிட்டேன். இதை வந்து பாட்டமுக்கு தைக்கிறது. அயன் பண்ணிட்டு இது வீடியோவில் பார்க்க உங்களுக்கு தையல் தெரியுது, தூரத்துலேருந்து பார்க்கல தெரியாது, நல்லா தான் இருக்கும். சரிங்களா? இது பாட்டம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எப்படி ஸ்கேலப் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன தான் கேன்வாஸில் அயன் பண்ணி வச்சுருந்தாலும் ஸ்கேலப் என்ன ஆகும்னா, நம்ம தைச்சி திருப்பும் போது ஸ்கேலப் தனியாக பிச்சுட்டு வந்துடும். கேன்வாஸ் வந்து பிச்சுட்டு வந்துடும் ஸ்கேலப்பு. அதனால என்ன பண்ணுவோம்னா, ஸ்கேலப் மேலே ஒரு தையல் வந்து நம்ம டம்மி தையல் போட்டு வச்சுக்கணும். நம்ம என்னதான் அதை போட்டு பாடப்படுத்தினாலும் அது வந்து பிச்சுட்டு போகாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கேலப் மேலே ஃபஸ்ட்டு ஒரு டம்மி தையல் ஃபுல்லாகவே போட்டு வச்சுருவேன். போட்டு வச்சுட்டு நம்ம ஒரிஜினல் மேலே வச்சு தைக்கலாம். இப்போ தையலை கொஞ்சம் பொடி தையலாக வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்கேலப் அழகாக வரும். திருப்பதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த எட்ஜஸ்லாம் சூப்பராக வரும். இப்போ ஒரிஜினலில் வச்சு தைக்கலாம். தையல் சின்ன தையலாக வச்சுங்க. அதே மாதிரி தைக்கும் போது ரொம்ப பொறுமையாக தைங்க. ரொம்ப பொறுமையாக அதுக்காக தூங்கிட்டு தைக்கணும்னு அவசியம் கிடையாது. பொறுமையாக தைங்க. ரொம்ப பொறுமையாக தைச்சி அந்த கார்னர் வந்து அந்த ஷேப் கிட்ட வந்து பொறுமையாக திருப்புங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நடுவில் குடி விட்டு டிப்ஸ் சொல்லணும்னு தான் ஆசை, ஆனால் சொல்ல முடியல. அடுத்தடுத்த வீடியோவில் நமக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே சொல்லுவேன். சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும் போது நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணிங்க. எவ்வளோ கிளாத் உள்ளே இருக்கோ அந்தளவு ஷேப்பே வராது.
கிளாத் எந்த அளவு கம்மியாக கொடுக்குறீங்களோ அந்தளவு ஷேப் வரும். அதனால் கொஞ்சம் கிளாத் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்க. ஒரு கைடு அலவன்ஸ் தான் துணி இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஷேப் வராது. அதே மாதிரி கார்னர் வந்து அந்த கார்னரில் மட்டும் கட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது வந்து திருப்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ திருப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப பொறுமையாக திருப்புங்க. நல்ல திக் கிளாத்தாக இருந்தால் பிய்யாது. ரொம்ப இது வந்து ஜரி கிளாத் இருந்தனால பிஞ்சிரும். ஜரி வந்து டக்குன்னு பிச்சுட்டு வந்துடும் இல்லையா? நல்லா பட்டு கிளாத் தான், ஆனால் பிஞ்சுக்குது. உஷாராக திருப்புங்க. நான் 2த்தையும் தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தைச்சி அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தாங்க அடித்து திருப்பணும். நான் அதில் வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணல. அடித்து திருப்பி அயன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். தைக்கும்போது காமிச்சேன். ஜஸ்ட்டு நான் திருப்பி அதில் அயன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, கேன்வாஸ் கட் பண்ணோம் இல்லையா? அது மேலேயே ஒரு தையலை போட்டுடணும். அது மேலே தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். பேக்கில் பார்த்தா நல்லா தெரியுது எனக்கு, ஆனால் கேமராவில் தெரியல போல. ஆனால் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. கேன்வாஸ் அளவு பிங்க் ஷேடு தான் அதில் தெரியுது பாருங்கள் கோலம். அது மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்து வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணலாம். இது கட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா அது நம்ம தைச்சி முடிக்கிற வரையும் அது பிரிஞ்சினே இருக்கும். அது வரையும் அந்த கிளாத் தேவைப்படும் இல்லையா? லைட்டாக விட்டுங்க. ரொம்ப விட்டிங்கன்னா அது வந்து ஷேப்பு ஆம்பல் தைக்கிற வரையும் ரொம்ப கடுப்பாக இருக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் மெஷர்மெண்ட் மாறும். அதனால சும்மா ஒரு கைடு லூஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிங்க. நான் 2மே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, ஷோல்டருமே ஒன்ஸு செக் பண்ணிங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா நம்ம ஷோல்டர் விட்டோமோ அந்தளவு வச்சு கட் பண்ணி எடுத்துங்க. 2த்தையும் ஒன்றா வச்சு பார்த்தா 2ம் சேமாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு இது இல்லாமல் சேமாக இருக்கும். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு. நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 30 இன்ச்சு ஹிப் சைஸு, 26 தான் ஹிப் சைஸு. நான் ஒரு 1 இன்ச்சு லூஸ் வச்சுருக்கேன். டாட்டுக்கு 1 இன்ச்சு. அப்போ 28 எக்ஸ்ட்ரா கிளாத்தோட 30 எழுதி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, 2மே லைனிங் ஏற்றி எடுத்துக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு. லைனிங் மட்டும் ஏற்றிடலாம். லைனிங் நமக்கு நார்மலாக எப்பயுமே எல்லா ப்ளவுஸ்க்கும் ப்ளவுஸ்க்கு சுடிதாருக்கெலாம் லைனிங் ஏற்றுற மாதிரி லைனிங் ஃபுல்லாக போட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டு வச்சிடலாம். தைச்சிட்டிங்கன்னு தைச்சிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். நெக்கு தைக்கும் போது மட்டும் எல்லா நெக்குமே கொஞ்சம் பொறுமையாக தைங்க. அப்போ தான் வந்து ஷேப் வரும். சில பேர் தைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இழுத்துறீங்க. ஒரு சைடு நெக் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப பொறுமையாக தைங்க. தைக்க தெரியாதவங்க பின் பண்ணிட்டு பெல் பின் பண்ணிட்டு தைங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டு கிளாத்துன்றனால இது வந்து பட்டு கிளாத்துன்றனால கொஞ்சம் நூல் மாட்டிக்கினே இருக்குது ஊசியில். ஏன்னா ஃபுல்லாகவே ஜரியாக இருக்குல்ல, அதனால். இது ஃபுல்லாக எக்ஸ்ட்ராஸ் கிளாத்தை மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இது பேக்கில் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம் இல்லையா? அதை வந்து என்ன பண்ணலான்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட்டிங்கை சென்டராக விட்டு பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். கட் பண்ண இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். அதனால தான் இது வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேக் தைச்சி காட்டுறேன். ஏன்னா நான் அதில் ஓப்பன் இல்லாமல் வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் லைனிங் ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு ஓப்பன் இல்லாமல் வச்சுருந்தேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. 2யும் எடுத்துகிட்டு இது பேக்கு. இனிமேல் எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுலேயுமே எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணும்போது கொஞ்சமாக கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா தைச்சி ஓவர்லாக் போடுற வரையும் இந்த துணி என்ன ஆகும்னா பாதி துணி காணாமல் போயிடும். நெக்கு கட் பண்ணையில் ஷேப் கரெக்டாக கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் விடாதீங்க. ஏன்னா நெக்கு தான் முக்கியம். நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டால் அதில் நெக்கு காணாமல் போயிடும். பேக்கில் டாட் வந்து ஒரு 3 இன்ச்சு 3 இன்ச்சு பிடிக்கலாம். 3 இன்ச்சு நார்மல் சின்ன குழந்தைங்களுக்கு 3 இன்ச்சு பிடிக்கலாம். நான் டாட்டும் சேர்த்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பேக்கில் நான் குத்து போட்டு வச்சுருக்கேன். அது தெரியல சரியா. நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கட்டிங் வீடியோ சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே லைனிங் ஏற்றி வச்சுருக்கேன். இது பேக்கு ஃப்ரண்ட்டு 2மே லைனிங் ஏற்றிட்டேன். பேக்கும் டாட்டு போட்டேன், ஃப்ரண்ட்டும் டாட்டு போட்டேன். இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் தைச்சி எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து ஜிப்பு வைக்க போகிறோம். நார்மல் ஜிப்பு தான் அவங்க வைக்க சொன்னாங்க. அதனால நான் நார்மல் ஜிப்பு அவங்க கொடுத்த ஜிப்பே வைக்க போகிறேன். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் நல்லா கிராஸ் கட்டிங்கில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நெக்கு திருப்பி ஈஸியாக இருக்கும். இன்னொன்று லைனிங்கை வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நெக்கெலாம் சூப்பராக திரும்பும். அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக திரும்பாது. 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணி அயன் பண்ணி எடுத்து வச்சுங்க. கிராஸ் பீஸ் என்ன பண்ணலாம், நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கெலாம் அடிச்சுக்கலாம். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது அதை திருப்பி
ஆப்போசிட்டில் ஜாயின் பண்ணணும். ஒரே சைட்லலாம் ஜாயின் பண்ணக்கூடாது. நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி இன்னும் கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போல்லாம் நிறையா ஷார்ட்ஸ்லேயும் வருது. என்னோடய ஷார்ட்ஸ்லேயே ஒரு 2, 3 வீடியோ இருக்குது கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது, பைப்பிங் போடுறதெல்லாம். அதெல்லாம் தேவைப்பட்டால் போய் பாருங்கள். நம்ம மைண்டில் வந்து கைடு அலோன்ஸ் தான் தைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிங்க. அதிகமாக ஏறி போகாதீங்க, அதிகமாக உள்ள தள்ளி எட்ஜில் தைச்சிடாதீங்க. இங்கே தைக்கும் போது கைடை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப கைடை ஃபாலோ பண்ணி தைக்கிறவங்களோட ஃபினிஷிங்லாம் செம்ம நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று போகுது நம்ம தள்ளி விட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் கைடு அலோன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டிச்சிங் எல்லாமே நீட்டாக வரும். எட்ஜு, கைடு அலோன்ஸு, எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கேலப்பு, சின்ன ஸ்கேலப் வந்து ஆர்ம் சைடும், ஷோல்டர் ஃபுல்லாகவே வர ஸ்கேலப்பு பெருசு மேலே வைக்க. இப்போ பின் பண்ணுறது தான் இதில் மேட்ரு. பின் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா சுற்றி அலோன்ஸ் பார்க்கணும், நெக்கு கரெக்டாக இருக்கா பார்க்கணும். நம்ம ஸ்கேலப் பின் பண்ணுறது தான் இதில் மேட்ரு. நெக்கு வந்து கரெக்டாக 2 சைடுமே நெக்கு கிட்ட கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்குமா பார்க்கணும். மெயினான விஷயம் அதுதான். அதுக்கப்புறம் நம்ம சின்ன தையல் வச்சு ஸ்கேலப் ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து தைக்கும்போது ரொம்ப பொறுமையாக தைங்க. சின்ன தையல் வச்சு தைங்க. லாக் பண்ணையில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு லாக் பண்ணுறோங்க அந்த இடத்த மட்டும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம திருப்புறோம் இல்லையா, எப்படியும் நம்ம எக்ஸ்ட்ரா பாடி ஃபுல்லாகவே தான் கிளாத்து கொடுத்துருக்கோம், ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிங்கன்னா சேஃப்டி, அவ்வளோதான். தைக்கும் போது கைடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எங்கேயுமே பார்க்காதீங்க. கைடை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட ஃபினிஷிங்லாம் வேறு லெவலில் வந்துடும். தைக்கும் போது 1க்கு 2 தடவை கைடை ஃபாலோ பண்ணுங்கள், கையை மட்டும் விட்றாதீங்க தயவு செஞ்சு. இப்போ வந்து நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்கேலப் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி தாங்க. ஸ்கேலப் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் தைக்க ஆரம்பித்தோன்னா உங்கள் மைண்டே சொல்லும் அடுத்து இங்கே இதுதான் வரும் அப்படின்னு. ரொம்ப ஈஸி தான். இப்போ என்ன பண்ணணும், கிராஸ் பீஸ் தைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, பேக் வந்து ஏன் அது மாதிரி வச்சுருக்கேன்னா தைச்சி உள்ளே திருப்பிடலாம். அதனால் நான் கிராஸ் பீஸோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோன்னா உள்ளே சேர்த்து தையல் போடலாம். இப்போ போட மாட்டேன். நான் ஜிப்பு தைக்கும் போது ஜிப்பையும் சேர்த்து ஜிப்போட பிசுறு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து தான் அதில் போடணும் தையல். அதனால் அந்த பிசுரை நான் விட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ சைட்லேயும் நம்ம கிளாத் கொடுத்து தைச்சிருக்கோம். ஆம்லேயும் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சி வச்சிட்டேன். ஓவர்லாக் போட்டாச்சு ஷோல்டரில். பேக்லேயுமே அந்த பிசுறு வந்துக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சி வச்சிட்டேன். ஓகேங்களா. இப்போ பேக் முடிஞ்சிச்சு. பேக்கை வந்து நான் அர்க்காத்தம் பண்ணி வச்சுருக்கேன். டாட்டும் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கேன். அதுலேருந்து ஹிப்பில் நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு பாடியை நம்ம ரெடி பண்ணிடலாம். பாடி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு ஒரு தையல் 2 சைடுமே போட்டுட்டு நம்ம ஹிப்பை செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் வந்து என்ன பண்ணால் நம்ம பாட்டம் ஏற்றலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் பிரித்து தைக்கிற தேவை இருக்காது. 1க்கு 4 தடவை இடுப்பு அளவை செக் பண்ணிங்க. இதுதான், அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஓவர்லாக் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இப்போ வந்து பாடி பார்ட் ரெடி ஆயிடுச்சு. பாடி பார்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ லாஸ்ட்டாக தான் ஜிப்பு வைக்க போகிறோம். இப்போ வைக்க போகிறதில்ல ஜிப்பு. இப்போ வந்து நம்ம ஃப்ளீட் வைக்கலாம். ஃப்ளீட் வச்சுட்டு லைனிங் ஏற்றிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம ஜிப்பு வந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் தான் ஜிப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாட்டம் கிளாத்தை சைடில் பிசுரை மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இதுவுமே பிசுறு வந்துன்னே இருந்தது. அப்போ ஒரு தையல் போடலாம், இல்லை ஓவர்லாக் போடலாம். நான் தையலே போட்டு வச்சுட்டேன், ஏன்னா ஜிப்பு தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைச்சிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து தையலை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ளீட் வைக்கிறதுக்கு. இந்த இடத்துல மடித்து சும்மா பிசுறு வராமல் மடித்து ஒரு தையலை போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடம் வந்து இடுப்பு வந்து நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ணல, மொத்தமாக ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ இது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அதில் ஃப்ளீட் வச்சிட்டோன்னு வச்சுங்களேன் தூக்கிக்கும். அதில் ஃப்ளீட் வைக்காமல் பார்த்துக்கணும். நம்ம டாட் மாதிரி தான் இதுவுமே. அந்த இடத்துல மடித்து விட்டிங்கன்னா அது தூக்காது. கீழே பாட்டம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம வந்து பாட்டம் வந்து ஹிப்போட சைஸ் வந்து 26னா அப்படியே வந்து ட்ரிபிளாக எடுத்துக்கணும் கிளாத்து. ஆனால் அந்தளவு இதில் கிளாத் இல்லாத உண்மை. அதனால் நான் 1 இன்ச்சு தான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு வேளை நல்லா பஃபியாக ஃப்ளீட் வேணும்னா ஒரு பேச்சுக்கு இடுப்பு அளவு 10 தான் இருக்குன்னா நீங்கள் வந்து அப்படியே 3 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். 30 இன்ச்சு எடுத்துக்கணும்.
அப்போ ஒரு ஃப்ளீட் வந்து உள்ளே போகும், ஒரு ஃப்ளீட் மேலே வரும். அப்போ 3 இன்ச்சு நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 10 இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு வந்து 3 இன்ச்சு சேர்ந்து 1 இன்ச்சா ஃப்ளீட்டாக வரும். அப்போ வந்து பஃபியாக வரும். இதில் அந்தளவு கிளாத்து கிடையாது. நான் ஃப்ளீட் வச்சுட்டு லைனிங் ஏற்றிருக்கேன். லைனிங் ஏற்றும்போது ஒன்றுமே கிடையாது. நான் அயர்ன் பண்ணது மட்டும் இதில் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் உங்களுக்கு அயர்ன் பண்ணது. நீங்கள் அதை போய் ஷார்ட்ஸில் பாருங்கள். ஏன்னா ஆள் இல்லை, பின் பண்ணி ஒன்றுக்கும் பின் பண்ணணும், இல்லைன்னா டம்மி தையல் போடணும். டம்மி தையல் போட்டாலுமே அது வந்து ஃபினிஷிங் நல்லா வரல. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் தனியாகவே அயர்ன் பண்ணி பின் பண்ணி அயர்ன் பண்ணிட்டேன். அயர்னிங் மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதில் கோடு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான். அதனால நான் இது பண்ணல. இப்போ 2த்தையும் சேர்த்து பாட்டம்லேருந்து இடுப்பு வரையும் நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு அதே மாதிரி லைனிங்குமே பிசுறு வெளியில் தெரியாமல் என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணணும். திருப்பி இந்த வீடியோ வந்து நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை, பாட்டம் ஜாயின் மட்டும் கவர் ஆகலை. அது நான் வந்து தனியாக ஷார்ட்ஸாக கொடுக்குறேன் பாருங்கள். பாட்டம் வந்து திருப்பி ஜாயின் பண்ணணும். அது எப்படி திருப்பி ஜாயின் பண்ணணும்னு நான் உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸில் சொல்லித்தரேன். ஏன்னா இவங்க லைனிங் கிளாத் ரொம்ப கம்மியாக கொடுத்ததுனால லாஸ்ட்டாக தான் பார்த்தேன். அதனால தான் அது வந்து சரியாக என்னால் எடுக்க முடியல. மற்றபடியாக எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா, இப்போ தான் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஜிப்பு வைக்க போகிறோம். இடுப்பு வரையும் ஜாயின் பண்ணியாச்சு, பாட்டம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த பிசுரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மேலே விட்டுட்டு சிங்கிள் கைடு போட்டுக்கலாம். சிங்கிள் கைடு போட்டு அந்த பீஸை கொஞ்சம் மேலே விட்டுட்டு ஃபஸ்ட்டு உள்ளுக்கா பார்த்து திருப்பிக்கலாம், அடிச்சுக்கலாம். இன்னொரு சைடுமே உள்ளுக்கா பார்த்து அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு உள்ளே திருப்பி ஒரு டம்மி தையல், அவ்வளோதான். ஜிப்பு வீடியோவுமே நான் அடுத்த வீடியோவில் ஜிப்பு எப்படி போடுறது ஃப்ராக்கு அப்படின்னு நான் வீடியோ சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஷார்ட்ஸில் வந்து கவர் ஆகிருக்கு, ஆனால் எந்தளவுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியும் தெரில. இப்போ லாஸ்ட்டாக தான் பேக்கில் இருக்க நெக்கை வந்து இப்போ தான் நம்ம திருப்ப போகிறோம். அந்த கிராஸ் பீஸில் தையல் போட போகிறோம். ஜிப்பியும் சேர்த்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, நான் விட்டுற கிளாத் எங்கே இருக்குன்னு. நான் அதுக்கு தான் நெக்கில் வந்து தையல் போடாமல் இந்த பேக் இப்போ போட்டிங்கன்னா ஓவர்லாக்கும் வெளியில் வராது, ஜிப்புமே வெளியில் வராது. அவ்வளோதான், இதோட ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.